தமிழ் ஊடகங்கள் அனைவரும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். தொடர்ந்து நம்ம சேனலில் வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வங்கித்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பணியிடங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது எஸ்பிஐ வங்கியில் 1538 கிளர்க்கு பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்னெல்லாம் கல்வி தகுதி வேணும், யாரெல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்தியாவோட மிகப்பெரிய பொதுத்துறை வங்கி நிறுவனமான எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து 1538 ஜூனியர் அசிஸ்டன்ட் கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேல்ஸ் பணியிடங்களுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 27/8/2026 நம்ம அப்ளை பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இது அஃபீஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னெல்லாம் நம்ம குவாலிஃபிகேஷன் வேணும், என்னென்ன வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ அட்வர்டைஸ் நம்பர் CRBD CR SPL டிரைவ் பார் 2026-27/16 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஸ்டேட் வைஸ் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 65 பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஓகே, மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1538 பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கான இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஏஜை பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் அஷ்டான் 1/4/2026 படி 20 வயசில் இருக்கணும். அதே மாதிரி 28 வயசுக்கு மிகாமலும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸும், ஸோ அதே மாதிரி SC/STயாக இருந்தால் 5 இயர்ஸ், பேக்வர்ட் கிளாஸ் ஓபிசியாக இருந்தால் 13 இயர்ஸும், பேக்வர்ட் கிளாஸ் SC/STயாக இருந்தால் 15 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஜாப்புக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஜாபுக்கு நம்ம ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே போதும். இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படின்னா 3 டேமாக நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பேஸ் 1 பார்த்திங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். ஸோ இது ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆன்லைன் ப்ரிலிமினரி எக்ஸாம் கன்சிஸ்டிங் ஃபார் த அப்ஜெக்டிவ் டெஸ்ட் 100 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு செக்ஷன்லேயும் 3 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒவ்வொரு செக்ஷன்ஸ் என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா, நேம் ஆஃப் த டெஸ்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ், மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷில் இருக்கும். மொத்தம் 30 கொஸ்டின் கொடுக்குறாங்க. மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 30 மார்க்கு கொடுக்குறாங்க. இதுக்கான எக்ஸாமினேஷன் டூரேஷன் பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நியூமெரிக்கல் எபிலிட்டி பார்த்திங்க அப்படின்னா 35 கொஸ்டின் 35 மார்க்கு 20 நிமிஷம் நம்ம எக்ஸாம் எழுதணும். ரீசனிங் எபிலிட்டி பார்த்திங்கன்னா 35 கொஸ்டின் 35 மார்க்கு 20 நிமிஷம் எழுதணும். ஓவரால் பார்த்திங்கன்னா 100 கொஸ்டினையும் 100 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ 1 ஹவரில் நம்ம இந்த எக்ஸாமை எழுதுகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஈச் டெஸ்ட் வில் பி ஹேவ் ஏ செப்பரேட் டைம் மென்ஷன் அபோவ். ஸோ ஒவ்வொரு டைமில் தான் முடிச்சு நம்ம பேப்பரை கொடுக்குற மாதிரி இருக்கும். தேர் வில் பி a நெகட்டிவ் மார்க் ஃபார் ராங் ஆன்சர் அப்ஜெக்டிவ் டெஸ்ட் ஃபார் 4th 1. ஸோ 4 கொஸ்டின் ராங்காக பண்ணோம் அப்படின்னா அது 1 மார்க் எடுக்கிற மாதிரி நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்தது செகண்டு பார்த்திங்க அப்படின்னா மெயின் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த மெயின் எக்ஸாம் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னா அதோட கொஸ்டின் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் ஆர் ஃபினான்ஸ் அவேர்னஸ் பார்த்திங்கன்னா 50 கொஸ்டின் 50 மார்க்கு. இது 35 நிமிஷம் நம்ம எக்ஸாம் ரைட் பண்ணணும். ஜென்ரல் இங்கிலீஷ் பார்த்திங்க அப்படின்னா இங்கே மீடியம் ஆஃப் எக்ஸாம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் நம்பர் ஆஃப் கொஸ்டின் 40 கொஸ்டின் 40 மார்க்கு. எக்ஸாமினேஷன் டூரேஷன் பார்த்திங்கன்னா 35 மினிட்ஸ் நம்ம எக்ஸாம் எழுதணும். அதே மாதிரி குவான்டிட்டி ஆப்டிடியூட் பார்த்திங்கன்னா 50 கொஸ்டின் 50 மார்க்கு 45 நிமிஷம் எக்ஸாம் எழுதிக்கலாம். ரீசனிங் எபிலிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் பார்த்திங்கன்னா 50 கொஸ்டின், இதில் 60 மார்க்கு கொடுக்குறாங்க. மொத்தம் டைமிங் பார்த்திங்கன்னா 45 நிமிஷம். ஓவரால் டைமிங் பார்த்திங்கன்னா 2 hours 40 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 190 கொஸ்டினுக்கு 200 மார்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி ஈச் டெஸ்ட் வில் ஹேவ் ஏ செப்பரேட் டைமிங் மென்ஷன் அபோவ். ஸோ எந்தெந்த டைமிங்குள்ளே தான் ஒவ்வொரு எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. தெர் வில் பி a நெகட்டிவ் மார்க் ஃபார் ராங் ஆன்சர் இந்த அப்ஜெக்டிவ் டெஸ்ட். அதே மாதிரி தான் 154 ஹாஃப் மார்க் ஒவ்வொரு கொஸ்டினுக்கு கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பேஸ் 3 பார்த்திங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட். ஸோ இப்போ லோக்கல் லாங்குவேஜ், ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் அந்தந்த ஸ்டேட் வைஸ் லோக்கல் லாங்குவேஜ் நம்ம கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ப்ரொஃபஷனல் செலக்டட் கேண்டிடேட்ஸ் நாட் ஹேவிங் ஸ்டடிட் இன் கிளாஸ் 10th or 12th எனி ஆஃப் த ஸ்பெசிஃபைட் லோக்கல் லாங்குவேஜில் கண்டிப்பாக படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் இந்த வேக்கன்சிக்கு அப்ளை பண்ணக்கூடியவங்க பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 10th 12th தமிழ் லாங்குவேஜை எடுத்து நம்ம படிச்சிருக்கணும். ஸோ இந்த பேஸ் 3 லோக்கல் லாங்குவேஜஸ் பார்த்திங்கன்னா நான் வெர்பல் டெஸ்ட் கனெக்ட் பண்ணுறாங்க. அதில் அப்ஜெக்டிவ் சப்ஜெக்டிவ்னு 2 இது கனெக்ட் பண்ணுறாங்க. நம்பர் ஆஃப் பேஜஸ் பார்த்திங்கன்னா பேசேஜ் பார்த்திங்கன்னா 3 கொடுக்குறாங்க. நம்பர் ஆஃப் கொஸ்டின் 15, மொத்தம் 15 மார்க்கு. அதே மாதிரி சப்ஜெக்டிவ் பார்த்திங்கன்னா 3 பேசஸ் கொடுக்குறாங்க. கொஸ்டின் பார்த்திங்கன்னா 15 கொஸ்டின் 15 மார்க்கு. மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா
அடுத்து வெர்பல் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா 20 மார்க். ஸோ மொத்தம் இது ஒரு 50 மார்க் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு ஸ்கோர் மினிமம் குவாலிஃபைங் மார்க் ஆஸ் டிசைடட் பை த பேங்க் இன் இண்டிவிஜுவல் டெஸ்ட். அதாவது ட்ரெயின் ஆப்ரேட்டிஸ் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்க தான் 2வது இந்த மெயின் எக்ஸாமுக்கே வந்து நமக்கு அலோவ் பண்ணுவாங்க. மெயின் எக்ஸாம்லேயும் பாஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த 3 லாங்குவேஜஸ்லையும் சேர்த்து நமக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆஃப் மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாடை பொறுத்தக்கு எந்தெந்த மீடியத்தில் நமக்கு எக்ஸாம் இருக்குன்னா இங்கிலீஷு, ஹிந்தி, தமிழ் இது 3லேயும் சேர்ந்து வந்து கொஸ்டின் வந்து கேட்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கான ஃபைனல் செலெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா ஸோ 3 பேஸில் எக்ஸாம் நம்ம எழுதி முடிக்கிறோம். முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னல் செலெக்ஷன் வச்சுருக்காங்க. இந்த ப்ரொஃபஷ்னல் செலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு வந்துன்னா வெரிஃபிகேஷன் ஆஃப் எலிஜிபிலிட்டி ஃபார் த போஸ்ட் அண்டு இன்ஃபர்மேஷன் ஃபர்னிஷ்டு இன் த ஆன்லைன் அப்ளிகேஷன் அண்ட் குவாலிஃபை இன் த டெஸ்ட் ஸ்பெசிஃபிக். ஸோ இதை வச்சு தான் ஃபைனலாக வந்து நமக்கு செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதேமாதிரி ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு எப்போ நடக்கும் அப்படின்னா செப்டம்பர் 2026 வந்து லிஸ்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்டர் ப்ரொவைடர் அண்டர் அனெக்சர் 1 படி நடக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாம் இந்த ஜாபுக்கான பே ஆஃப் ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. 24,050லேருந்து 1,34,000 வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங்கும் கண்டக்ட் பண்ணுறாங்க. நம்ம வேணுங்கிறவங்க அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். ஸோ அதாவது கால் லெட்டர்ஸ் ஃபார் த எக்ஸாமினேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கும் நம்ம கால் லெட்டர் கொடுத்துருவாங்க. அடுத்து மெயின் எக்ஸாம் கால் லெட்டர் 10 days பிஃபோராகவே வந்துடும். அட் த டைம் ஆஃப் மெயின் எக்ஸாமில் பார்த்திங்க அப்படின்னா கேண்டிடேட் மஸ்ட் பிரிங் டியூலி ஆத்தன்டிகேஷன் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் கால் லெட்டர் அஸ் வெல் அஸ் மெயின் எக்ஸாமினேஷன் கால் லெட்டர் அட் த டைம் ஆஃப் மெயின் எக்ஸாமில் கண்டிப்பாக கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க. ஸோ இதில் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. தட் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா ஐடென்டிஃபை த ப்ரூஃப் டு ப்ரெசென்ட் கொடுத்துருக்காங்க. ப்ரூஃப் கண்டிப்பாக கையில் வச்சுக்கணும். பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதாவது ஆதார் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிட்டு தான் எக்ஸாம் சென்டருக்குள்ளேயே அலோவ் பண்ணுற மாதிரி நமக்கு சொல்லியிருக்காங்க. யூஸ் ஆஃப் மொபைல் ஃபோனு அடுத்து பேஜஸ் கால்குலேட்டர்ஸ் அது ஸ்டில் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எஸ்பிஐ பேங்க் கிளர்க்கான போஸ்ட்டுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி இருந்துச்சு அப்படின்னா ஃபீஸ் எதுவும் கிடையாது. ஓபிசி கேண்டிடேட் பார்த்திங்கன்னா 750 ரூபா வந்து எக்ஸாம் ஃபீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஜாபுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. இதுக்கான இணையதள முகவரி sbi.bank.in அப்படிங்கிற இணையதளத்தில் போய்ட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் எதுவும் ஹொரி இருந்துச்சு அப்படின்னா பிட்வீன் 11 AM to 5 AM வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படின்னா கைட்லைன்ஸ் ஃபார் த ஃபில்லிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். ஸோ பிஃபோர் தட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குது அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், கூடலூர், ஈரோடு, காஞ்சிபுரம், மதுரை, நாகர்கோவில், நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பூர், வேலூர், விருதுநகர், விழுப்புரம். ஸோ இந்த பிளேஸ்லலாம் பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்து சென்டர் வந்து எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு விருப்பப்பட்ட சென்டரில் வந்து நம்ம எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஆன்லைனில் அப்லோட் பண்ணும்போது ஃபோட்டோகிராஃப், சைனு, லெஃப்ட் அண்டு தம்ப் இம்ப்ரெஸ், ஹேண்ட் ரைட்டிங் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து கரெக்டாக நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஏதோ மிஸ்மேட்ச் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக வந்து எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ண முடியாது அப்படிங்கிறது நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த பற்றின ஜாப் டீட்டெயில்ஸ் நம்ம ஃபுல்மையாக பார்த்துட்டோம். ஸோ இது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சென்ட்ரல் ரெக்ரூட்மெண்ட் அண்டு ப்ரமோஷன் டிபார்ட்மெண்ட் மும்பையிலேருந்து கொடுத்துருக்காங்க. நேச்சர் ஆஃப் டிரைவ் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் டிரைவ் ஃபார் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பேக்லாக் வேக்கன்சி ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வங்கி வேலை. ஸோ மொத்த காலி பணியிடங்கள் 1538 பணியிடங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க ஆல் ஓவர் இந்தியாவில். ஸோ அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கு நம்ம ஜாபுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டார்டிங் டேட் 7/8/2026 வந்து லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 27/8/2026 வரைக்கும் நாம் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாநிலம் வாரியாகவும் நமக்கு வேக்கன்சி வந்து நம்ம கொடுத்துருந்தாங்க. கல்வித் தகுதி வந்து ஏதாவது ஒரு டிகிரி வந்து நம்ம முடிச்சிருந்தாலே போதும். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் கேன் அப்ளை மஸ்ட் பிஃபோர் 31/12/2026 முன்னாடி நம்ம முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தேர்வு செய்யும் முறை அப்ளை பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அடுத்து மெயின் எக்ஸாம், அடுத்து லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இதில் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம அப்ளை பார்த்துட்டோம். ஸோ அதாவது ரெக்ரூட்மெண்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கலாங்கிற சொல்லியிருக்காங்க.
அவ்வளோதாங்க. இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸை நம்ம முழுமையாக பார்த்துட்டோம். இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் நான் சொன்ன வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.